சந்தியாவை இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்லடா. ஆமாண்டா. அவ எப்படி நம்ம கிட்ட எல்லாம் ஜாலியா பேசுவா. இப்ப இவள போட்டோல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இவ கொலைக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சே ஆகணும் மச்சான். ஆமா, இந்த மதன் எங்க போனா? ஆமாடா, நம்மள வர சொல்லிட்டு அவன் எங்க போனா? கிருஷ்ணா, ஆ, இப்ப என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உனக்கு கேட்டுச்சா மச்சான்? இல்லையடா, அதுவும் சந்தியா வாய்ஸ்ல யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு மச்சான். ஆமா ஆமா, சந்தியா பேய் மாதிரி வந்து உன்னை கூப்பிட்டா. டேய், நான் விளையாடலடா, நிஜமா தான் சொல்றேன். அது எப்படிடா எனக்கு கேட்காம உனக்கு மட்டும் கேக்குது? அதான் மச்சான் தெரியல. பேசாம இரேண்டா. நானே இன்னும் மதன ஆளை காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். டைம் ஆச்சு, வீட்டுக்கு வேற போகணும். இவன் வேற. என்னை யாரோ இப்ப கூப்பிட்டாங்களே, யாரா இருக்கும்? மச்சான், ஃபுல் அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? நாளைக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு சார். இல்ல மச்சான், கொஞ்சம் பாக்கி இருக்கு, முடிக்கணும். இந்த கெட்டப்ல என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான்லாம் லவரா கிடைக்க இந்த கிருஷ்ணா கொடுத்து வச்சிருக்கணும். என் கிருஷ்ணாக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் எப்படிலாம் வேஷம் போட்டு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்து நிற்கிறேன். ஆனால் அவர் என்னன்னா இனி வர வேணாம் அது இதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வேணா பாருங்க, இந்த கௌசியோட ஹெல்ப் உங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படும். அப்புறம்தான் புரியும் என்னோட அருமை. ஆனாலும் இந்த இருட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கு பயமாக தான் இருக்கு. யாராவது நமக்கு பின்னாடி நிக்கிறாங்களா? என்ன கௌசினி, நீ தைரியமான பொண்ணாச்சே. இந்த காலத்துலயாவது பேய் பிசாசாவது. நம்ம வந்து வெளியே பார்ப்போம். என்ன இந்த மதன் சீனியரை காணும்? இவங்க ரெண்டு பத்தியும் வர சொல்லிட்டு அவர் எங்க போனாரு? இப்போ நம்மள யாரோ தொடுற மாதிரி இருக்கு. காக்கா காக்கா கனகவில் காக்கா நோக்கு நோக்கு நொடியில் நோக்கு தாக்கு தாக்கு பாவம் பொலிப்பட. யாரு யார் என்னை தொடுறது? கௌசி, அடக்கன திரும்பி பாத்துறாத. யாரா இருக்கும்? எங்க காணோம்? ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். கௌசி, நீ நீ தைரியமான ஆளு, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீ இப்போ அத்தனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க, தைரியமா இரு. நிஜமா யாரும் இல்லைல்ல, நம்ம பிரம்மா தானே இது? சேச்சா இல்ல, யாரும் இல்ல. நம்ம அத்தானுக்கு ஹெல்ப் பண்ண வந்தோம், ஆனா போற போக்க பார்த்தா நமக்கு யாராவது உதவி பண்ணும் போலயே. கௌசி, இதெல்லாம் உனக்கு தேவையா? வீட்ல நிம்மதியா படுத்து தூங்காம ஹெல்ப் பண்றேன்னு வந்துட்டா. இதெல்லாம் அத்தானுக்கு தெரிஞ்சிச்சு, பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். காக்க காக்க கனவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க பாவம் பொலிபட. ஐயோ, பயமாவே இருக்கே. டே மதன் சீனியர், சீக்கிரமா வாடா. இருக்கு கொலை நடுங்குது. இப்ப என்னத்துக்கு சமாதிக்கு வர சொன்னாரு? எதை பேசுறதுனாலும் காலேஜில் பேசலாம்ல, இல்லைன்னா வீட்டுக்கு வந்து பேசலாம்ல. சமாதியில தான் வச்சு பேசணுமா? டபரா தலையா? வந்துட்டான் டபரா தலையே. வாங்கடா வாங்க. என்ன டபரா தலையன் கையில கத்தி வச்சிருக்கியா? அப்ப நம்ம சந்தேகப்பட்டது உண்மைதான். அப்போ இந்த டபரா தலையன் இவங்க ரெண்டு பேரையும் ஏதோ பண்றதுக்காக தான் இங்க கூப்பிட்டுருக்கான். அது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்காங்க. கடவுளே, இது எதுல போய் புனிய போதோ தெரியல. டேய் மச்சான், என்ன இது கத்தியெல்லாம் கையில வச்சிட்டு இருக்க? எல்லாம் உங்களை கொல்றதுக்காக தான்டா. என் தங்கச்சி அணுவா கொன்னுட்டு அவளை இப்படி படமாக்கிட்டு நீங்க மட்டும் இந்த உலகத்துல நிம்மதியா நடமாடிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. டேய் மச்சான், வேணாம், பொறுமையா நாங்க சொல்றத கேளு. நீ தப்பான முடிவு எடுக்காத. ஐயோ, பக்கத்துல வேற போயிட்டானே. இப்ப நம்ம எதுக்கு வந்தோம்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தோம். ஆனா ஏன் போய் தடுக்க மாட்டேங்கிறோம்? கத்தி நம்ம மேல பட்டுருச்சுன்னா நம்ம உடம்புல உயிர் இருந்தா தானே அவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாற்ற முடியும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் சொல்லி தடுக்கிறாங்களால, இல்லைன்னா நம்ம தான் போய் ஹெல்ப் பண்ணணும். நீ நினைக்கிற மாதிரி சந்தியாவோட கொலைக்கு காரணம் நாங்க ரெண்டு பேர் கிடையாது மச்சான். நீங்க சொல்ற கட்டுக்கதையில நம்புறதுக்கு எவனாவது ஒரு கேன பையன் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு.
என் தங்கச்சி சாகும்போது உங்க 2 பேர் பேரை சொல்லிட்டு தான் செத்தா. அதுல இருந்தே தெரிய வேணாம் கொலகாரிங்க நீங்க 2 பேர் தானே. டேய் மச்சான், இல்ல மச்சான், கொஞ்சம் பொறுமையாயிரு மச்சான். நாங்க அந்த கொலையை பண்ணலடா. சந்தியா எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்க எப்படி அவளை போய் கொலை பண்ணுவோம்? அப்புறம் எதுக்குடா அவ சாகும்போது உங்க பேரை சொல்லிட்டு செத்தா? அதான் மச்சான் எங்களுக்கும் தெரியல. சித்தோட அங்கிள் கிட்ட நாங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா அவர் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுவாரு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா அவர் நம்ம கிட்ட சொல்லுவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு மச்சான். அது வரைக்கும்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் தங்கச்சி இல்லாத இந்த உலகத்துல அவளை கொன்னவங்க மட்டும் நிம்மதியா இந்த உலகத்துல உயிர் வாழ்றது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களை கொலை பண்றதுக்கு தான் திட்டம் போட்டு இங்க வர வச்சேன். என் தங்கச்சியோட சமாதிக்கு பக்கத்துலயே உங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு தாண்டா இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன். சாவுடா. ஆ? கத்தி எப்படி அங்கிட்டு போச்சு? கத்தியை தள்ளிவிட்டா என்னால உங்களை கொல்ல முடியாதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு கத்தி தேவையில்லடா, என் கையே போதும் உன் சங்க நெரிச்சு கொல்றதுக்கு. மச்சான், நீ எங்களை கொல்லு, என்ன வேணாலும் செய். ஆனா நாங்க கொலை பண்ணலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடு. சிதோட அங்கிள் அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட சொல்லுவாரு. அதுல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை நீ பார்த்தா உனக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அப்பதான் நாங்க அந்த கொலையை பண்ணலன்னு நீ நம்புவ. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அந்த கொலையை நாங்க தான் பண்ணியிருந்தோம்னா அந்த ஃபுட்டேஜில் நாங்க தான் பதிவாயிருப்போம். அப்போ நீ எங்களை என்ன வேணாலும் செய்யலாம். அந்த கொலையை நீங்க பண்ணாத மாதிரி ஃபுட்டேஜை அழிச்சு கூட வச்சிருக்கலாம்ல. அழிச்சிட்டு வேற யாரோ பண்ண மாதிரி மாத்தி கூட வச்சிருக்கலாம்ல. என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? ஆமாடா, நான் லூசு தான். என் தங்கச்சியை கொலை பண்ணவங்களை இன்னும் என் கூடயே வச்சிட்டு இருக்கேன்ல. என்னை விட பெரிய லூசு இந்த உலகத்திலே இல்ல. என் மச்சான், நீ இப்ப குழம்பி போயிருக்கடா. உன்னோட சுச்சுவேஷன் எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஒரு தங்கச்சியை இழந்த அண்ணனுக்கு இந்த டைம்ல எவ்வளவு வலிக்கும்னு எங்களால உணர முடியுது மச்சான். ஏன்னா எங்களுக்கும் தங்கச்சிங்க இருக்கு. இப்படி பொம்பளை பிள்ளைங்க கூட பிறந்து நாங்க எப்படிடா ஒரு பொண்ணை கொலை பண்ணுவோம்? ப்ளீஸ் மச்சான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த டைமில் போய் மதன் சீனியரை நம்ம தான் டைவர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க 2 பேர் பேச பேச அவருக்கு இன்னும் கோவம் வரதான் செய்யும். நம்ம போய் தடுக்கணும் அவரை. மதன் சீனியர். கௌசி, இந்த நேரத்துல இவ இங்க என்ன பண்றா? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க என்ன பண்ற நீ? சீனியர், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க சீனியர். உங்கள் கோவத்தில் நியாயம் இருக்குது, உங்கள் கோவத்தில் வலி இருக்குது, அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ஆதாரம் இல்லாமல் இவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு நீங்கள் எப்படி சீனியர் உறுதியாக சொல்கிறீங்க? ப்ளீஸ் சீனியர், அவங்க கேட்குற மாதிரி அவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுங்க. அவங்க அந்த கொலையை பண்ணலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுங்க. சிதுமாமாவோட அங்கிள் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிடுவார். அந்த ஃபுட்டேஜில் கண்டிப்பாக இவங்க பண்ணலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அந்த கொலையை இவங்க பண்ணலன்னு. ப்ளீஸ் சீனியர், சந்தியாக்கா இடத்துல என்னை வச்சு பாருங்க. நான் உங்கள் தங்கச்சியாக நின்று பேசுகிறேன். ப்ளீஸ் என்னோட பேச்சை கேளுங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க. சரி, உனக்காக, நீ என் தங்கச்சின்னு சொன்னதுக்காக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அந்த ஃபுட்டேஜ்ல மட்டும் இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். நானே என் கையால இவங்களை கொன்றுவேன். சரிங்க சீனியர், ப்ளீஸ் இப்போ நீங்கள் போங்க. கோவத்தில் பண்ணுற எந்த விஷயமும் சரியாக இருக்காது. அதனால் உங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. ஸோ தயவு செஞ்சு வீட்டில் போய் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். அதுக்குள்ளே சித்துமாவோட அங்கிள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிடுவார். ப்ளீஸ் சீனியர், வீட்டுக்கு போங்க சீனியர். சரி. ஏ வைஃபை, இது என்ன கேட்டப்பு? ஆ, எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான். எங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க வந்தியா? ஆ, ஆமாம். என்னாச்சு வைஃபை? அத்தான், அப்பத்துலேருந்து யாரும் என்னை தொடுற மாதிரியே இருக்குதான். நீயே ஒரு பெரிய பயந்தாங்குழி, இந்த லட்சணத்துல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தியா கோனி? ஏன் வைஃபை உனக்கு தேவையில்லாத வேலை? மூஞ்ச பாரு, பயத்துல அஷ்ட கோணல் ஆயிடுச்சு. சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். ஆமாம், வாங்க இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணணும். இங்கே இருக்க பயமாக இருக்கு. சரி சரி, வா போலாம். வாங்கடா போலாம். ஐயோ ஐயோ. என்ன என்ன சிரிப்பு? ஆ, உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு, என்னையும் சொல்லணும். ஹெல்ப் பண்ற மூஞ்சிய பாரு,
உனக்கு ஹெல்ப் பண்ணவே 40 பேர் வேணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டியா? உன்னை யாருடி சுடுகாட்டுக்குலாம் வர சொன்னது? நேத்தி கடை. ஓஹோ, நேத்து கடனா? அப்ப இதெல்லாம் கரெக்டா செஞ்சிடணும். சரி வா, உன்னை கொண்டு போய் திருப்பி சமாதியிலே விட்டுறேன். நீ நேத்து கடன்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வா, நான் வீட்டுக்கு போறேன். ம், நீதானே இப்ப சொன்ன நேத்தி கடன்னு. நேத்தி கடன்லாம் பாக்கி வைக்க கூடாது. அத்தான் போதும் நிறுத்துங்க. நானே பயத்துல இருக்கேன். சும்மா சும்மா எதையாவது பேசி வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. சரி சரி, வீட்டுக்கு வந்தாச்சுல, நல்லா ரெஸ்ட் எடு. நான் என் வீட்டுக்கு போறேன். என்னது? என்னைய மட்டும் தனியா விட்டுட்டு நீங்க போறீங்களா? ஏன் அத்தை மாமா எங்க? அவங்க அவங்க ரூம்ல தூங்குவாங்க. சரி, நீ போய் அங்க தூங்கு. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? இங்க இருந்து உங்க அம்மா அப்பா ரூமுக்கு போறதுக்கா பயம்? ஆமா. சரி வா, நான் ரூம் கதை தட்டி நான் உன்னை உள்ள விட்டுட்டு அப்புறமா எங்க வீட்டுக்கு போறேன். என்னடி இந்த நேரத்துல இங்க வந்திருக்கேன்னு கேட்டா? இது கூடவா சொல்லி தருவாங்க? கெட்ட கனவு கண்டேன், எனக்கு பயமா இருக்கு, அதான் வந்தேன்னு சொல்லு. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா? ம், அதானே லவ் பண்ண கூப்பிட்டேன்னு சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் மட்டும் என் கூட. உன் கூட? சொல்லு. ரொம்ப ஆர்வமா இருக்கு கௌசி, என்னன்னு சொல்லு. என் கூட துணைக்கு படுத்துக்கிறீங்களா? நிஜமாவா சொல்ற? ஆமா. பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. கண்ணா. இல்ல இல்ல, கண்ணா போன சீரிஸோட நேம். இந்த சீரிஸ்ல நம்ம பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, லட்டு தின்ன ஆசையா? ஹலோ. எஸ். என்ன அங்க டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல கௌசி. ம். நீ வேற உனக்கு துணைக்கு அதான் இங்க படுக்க சொன்னியா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அது இல்ல, நான் தூக்கத்துல கையும் காலும் மேல போடுவேன். அது மட்டும் இல்ல, நைட்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கு முத்தம் கொடுக்குற வியாதி வேற இருக்கு. இதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லைனா எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன, ஓகே தானே உனக்கு? கிளம்புங்க. எங்க? உங்க வீட்டுக்கு தான். இப்போ நீ தானே என்னை துணைக்கு படுக்க சொன்ன. ஒன்றும் வேண்டாம். நான் போய் எங்க அம்மா அப்பா ரூம்லேயே படுத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. அது இல்ல, உனக்கு பேய் பயம் இருக்கு, நீ பயந்துட்ட, அதான் உனக்கு துணைக்கு. உங்க தொலைக்கு அந்த பேய் தொல்லை எவ்வளோ பெட்டர். ஸோ நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நீ யோசிச்சு தானே சொல்ற, அப்புறம் அத்தான் போயிட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. சேச்சே, நான்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்க கிளம்புங்க. போகணுமா? ஆமா. சரி போறேன். கிளம்புங்க, டைம் ஆச்சு. சாரி போறேன். இந்த பொண்ணுங்களே இப்படிதான், சும்மா இருக்க மனுஷனை உசுப்பேத்த வேண்டியது, அப்புறம் அது இதுன்னு சொல்லி நம்ம மேலேயே பழி போட வேண்டியது. ஹலோ. என்ன? ஒன்றும் இல்லை, நான் வாரேன். இவர் வேற இருக்கிற பயம் புரியாம. கௌசி, மறுபடியும் என்னை யாரோ தொடுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. கௌசி, அம்மா. நம்ம ஜீவா வராரு. இன்னைக்கு ஜீவாக்கு பிடிச்ச கலர்ல நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த கலர் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல போறாரு. ஐயோ, குட்டி பிசாசு நிக்குதே, அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிட வேண்டியதான். அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு. லா, லா, லா. அப்படியே ஓடிடுறா ஜீவா. ஜீவா. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. ஜீவா உங்களை தான். அட, நாம ஜெனி. சொல்லி குட்டி பிசாசு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை கவனிக்கவே இல்லை பாரு. எது இவ்வளோ பெரிய உருவம் உங்க முன்னாடி நிக்குது, நீங்க கவனிக்கல? ஆமா, நான் உன்னை கவனிக்கவே இல்லை. நான் வரும்போது ஒரு பாட்டு கேட்டேன்னா அந்த பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே அப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த இதுல உன்னை கவனிக்கல. நம்பிட்டேன் ஜீவா, நம்பிட்டேன். நம்பிட்டியா? சரி சரி, நான் கிளாஸ்க்கு போறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ஜெனி, சொல்லுங்க.
இங்கே ஒருத்தி ஆர்வமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. அதை வேணும்னே அவாய்ட் பண்ணுற மாதிரி போகிறீங்கல்ல? ஓ அப்படியா? நீ என்கிட்ட பேசுறதுக்காக தான் நின்றுட்டு இருந்தியா? சாரி. பண்ணுங்க பண்ணுங்க. சரி சொல்லு, என்ன சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த? ஏதாவது பாடத்துல டவுட்டா? ஆமாம் ஆமாம். என்ன பாடத்துல டவுட்டு? கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் தான் டவுட்டு. கெமிஸ்ட்ரியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியா? நான் அந்த கெமிஸ்ட்ரியை சொல்லலை, நாம் 2 பேருக்குள்ளே இருக்க லவ் கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, நம்ம 2 பேருக்குள்ள லவ்வா இருக்கு? அதான் தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி அதெல்லாம் விடுங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு எனக்கு? உங்களுக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ம், நல்லாவே இல்ல, கேவலமா இருக்கு. என்ன கேவலமா இருக்கா? சரி சரி, நல்லாதான் இருக்கு பார்க்க. சீக்கிரம் அந்த முகத்தை மாத்தி, எனக்கு பயமா இருக்கு. இல்லை இல்லை, உங்களுக்கு அடிக்கடி என்னை வெறுப்பேத்தி பார்க்கறதுல அவ்வளோ ஆனந்தம். ஏன் உங்களுக்கு? ஆ என்னை ஏன் வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஏன்னு தெரியல, உன்னை வெறுப்பேத்தி பார்க்கணும்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? சரி, இப்ப ஏன் இவ்வளோ கோபப்படுற? இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல ஏன் அழகா இருக்கு. ரெட் ரோஸ் மாதிரி இருக்கு, போதுமா? அப்படியா? ஆமா, போதுமா? ஹாப்பியா? நான் இப்போ வரட்டுமா? அட, இப்போ என்ன அவசரம்? என்ன இப்போயே கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா என்ன? இன்னும் 1 மணி நேரம் இருக்குது கிளாஸ் ஸ்டார்ட் ஆக. அது வரைக்கும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் என்ன உன் லவ்வரா என்ன? ஏன் லவ்வர்ஸ் மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. இல்லம்மா, நான் இன்னும் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணல. அது இன்னும் கொஞ்சம் எழுதணும். நேற்று ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டேன். அதனாலதான் கிளாஸ்ல வச்சு எழுதலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். லைப்ரரிக்கு போயிட்டு இப்போ எழுத போயிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரீ ஆயிட்டு நான் உங்ககிட்ட பேசட்டுமா? இன்னைக்கு ஹெச்ஓடி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான். ம் சரி, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, போங்க. நீ அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? நான் எப்பயே முடிச்சுட்டு ஹெச்ஓடிட்ட நேற்றே சப்மிட் பண்ணிட்டேன். பாருடா, வர வர உனக்கு பொறுப்பு அதிகமாக்கிட்டே வருது. என்ன பண்ணுறது? என் ஆள் மனசில் இடம் பிடிக்கணும்னா நல்லா படிக்கணும்ல, அதுக்கு தான். என் ஆள் வேற ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இந்த டிகிரியை எந்த அரியரும் இல்லாமல் கிளியர் பண்ணாதான் நான் உனக்கு லவ் ஓகே சொல்லுவேன்னு. ஸோ அதனால தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். சரி சரி, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரி சரி, நான் வரேன். ஃப்ரீ பீரியட்ல பார்க்கலாம். ம்